இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ முதல் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். கடந்த 3 மாதங்கள் எவ்வளவு சீக்கிரமாக போனதல்லவா? அதை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரை நான் மிகவும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்த தேவன் அவர் நல்லவர், அவர் மாறாதவர். ஆமென். இந்த மாதத்தில் கூட தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 40:29 விதமாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களா? சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார். எப்படி பலன் கொடுக்கிறார்? அவர் ஒரு வேளை நீங்க போராட்டத்து மத்தியில, ஐயோ போதும்பா, எனக்கு இதுக்கு மேல இந்த போராட்டம் என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால போராட முடியாது, இல்ல இதுக்கு மேல ஒருத்தர்கிட்ட என்னால இருக்க முடியாது என்று நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? குடும்ப வாழ்க்கையிலோ, இல்ல வேலை ஸ்தலத்திலோ, இல்ல பல காரியத்துல, இல்ல படிப்பின் காரியத்திலோ நீங்க சோர்ந்து போயிருக்கிறா. ஆனா இன்றைக்கு இந்த மாதம் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று. சோர்ந்து போயிருக்கியா என் மகளே, என் மகனே? நான் உனக்கு பலன் கொடுத்து உன் கையை பிடித்து தூக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சோர்ந்து போக அவசியம் இல்லை. தாவீது கூட இவ்விதமாய்தான் பல வேலைகள்ல சோர்ந்து போனான். அந்த வனாந்திரத்துல அவன் தனிமையா போகும்போது சோர்ந்து போய் நிற்கும் போதுலாம் அவன் ஒண்ணுதான் அவன் சொல்லுவான். வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் முழுவதும் அந்த வார்த்தை அவன் சொல்லியிருப்பான். சங்கீதம் கூட 28:7 விதமாய் சொல்லுதுன்னா, கர்த்தர் என் பலன், என் கர்த்தர் என் கேடகம் என்று சொல்லியிருப்பான். அதே மாதிரி நிறைய வசனங்களை நம்ம சங்கீத பகுதியில பார்க்கிற விதமாய் கர்த்தர் என் பலன் என்று. என் தகப்பனார் கூட நான் சின்ன வயதுல இருக்கும்போது கூட எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு மந்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்பொழுதும் அவர் சொல்வார், எப்பவுமே இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுப்பார், கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. அவரே நம் பலனாய் இருக்கிறார், அவரே நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் சோர்ந்து போக தேவையில்லை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. பரம பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. தேவன் நம்மோடு இருக்கும்போது எதற்கு பயம், எதற்கு நம்ம அஞ்ச வேண்டும், எதற்கு நான் ஒருவேளை என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் நீங்க நினைக்கணுமா? இல்லை, தேவன் ஒருவர் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். அவர் உங்களுக்கு பலனை அளிக்கிறார். சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்க ஒன்னது, ஆண்டவரே எனக்கு நீங்க பலன் தாங்கன்னு மாத்திரம் கேட்டா போதும். எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு இந்த மாதத்தை நம்ம நடத்துவோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை முழுமையாய், பரிபூர்ணமாய், சம்பூர்ண ஆசீர்வாதத்தால் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இருக்கும் இடங்களை கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த கரத்தில் இங்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்களே எங்க பலன் அப்பா, நீங்களே எங்க கோட்டை ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோ பார்க்கிற ஆண்டவரே இயேசுப்பா, ஒவ்வொரு வரையும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்க கூட அப்பா, போராடி அப்பா கண்ணீர் விட்டு போதும் என்று அப்பா ஆண்டவரே அவங்க எழுதிருக்க கூட ராஜா. ஆண்டவரே, நீங்க பலத்தை தாங்க, தொடர்ந்து ஓடக்கூடிய பலத்தை தாங்க அப்பா. நீரே பலன் அப்பா. தாவீது சொல்வது போல நாங்க சொல்லுகிறோம் அப்பா, கர்த்தர் என் பலன் அப்பா. நாங்க சொல்லுகிறோம் அப்பா, கர்த்தர் என் பலன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீங்க தான் எங்க பலன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீங்க பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமையினால் எடை கட்டி கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் அவங்களை ஆசீர்வதிங்க, ஒரு குறைவின்றி அப்பா நீங்க நடத்தி அருளுங்க அப்பா. ஆண்டவரே, வேதம் சொல்வது போல அப்பா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லிருக்கீங்க அப்பா. ஒரு நன்மையும் இந்த மாதம் ஒருவரு கூட குறைவுபடக்கூடாதப்பா. நீங்க நிறைவாய் நடத்தி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.